வேங்கை வயல் விவகாரத்தில் நீதி விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சந்தித்து பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசினார். குறிப்பாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் முதலமைச்சரிடம் வழங்கியிருக்கிறார். மொத்தமாக 4 மிக முக்கியமான கோரிக்கைகளை கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கக்கூடிய திருமாவளவன் மிக முக்கியமாக வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக, அந்த கிராமத்துல ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடம் தாக்கல் செய்திருக்கூடிய குற்ற அறிக்கையை இறுதியாக கருதாமல் இது தொடர்பாக தீர விசாரித்து உண்மையை கண்டறிவது ஏதுவாக நீதி விசாரணைக்கு ஆணையிட வேண்டுமாறும் அந்த கோரிக்கையில திருமாவளவன் கொடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் தலைமையில ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைக்குமாறு விசிக சார்பில் முதலமைச்சரிடம் அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போல பட்டியல் சமூக பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டம் இயற்ற வேண்டும் எனவும், பட்டியல் சமூகத்திற்கான வணிக வளாகங்களை அமைத்து தர வேண்டும் எனவும், சாதிய வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் 4 கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு கோரிக்கை மனுவை முதலமைச்சரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கொடுத்திருக்கிறார். அவரோடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் இந்த நிகழ்ச்சியில இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார். எனவே வேங்கை வயல் விவகாரத்துல ஒரு நபர் விசாரணை ஆணையம் வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அண்மையில் தான் சிபிசிஐடி இந்த வழக்குல குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்தாங்க. அதை இறுதியாக கருதாமல் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில விசாரணை ஆணையம் அமைத்து அதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சரும் வலியுறுத்தியிருக்கிறார் திருமாவளவன். நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.